வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைக்கி சாயங்காலம் செந்தில் பாலாஜி பதவி விலகிறார் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய செய்திகள் கோட்டை வட்டாரத்தில் உண்மையாக இருக்கும். ஏன்னா இன்னும் திங்கட்கிழமை சொல்லி ஆகணும் இன்றைக்கி ரிசைன். ஏன்னா நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் கோவை வராரு. அதனுடைய அந்த பரபரப்பே இல்லாமல் இருக்குது, கலையிலேருந்து இருக்குல்ல. ஏன்னா செந்தில் பாலாஜி ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா செந்தில் பாலாஜி போனார்னா அந்த இலாக்காவுக்கு யார்? ஏன்னா 2 துறை வச்சுருக்கார். ஒன்று மின்சாரம், 2 டாஸ்மார்க். 2 பேருமே வருமானம் கொளிக்கக்கூடிய துறை. 1 வருஷம்தான் இருக்குது தேர்தலுக்கு. அப்படிங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக டீல் பண்ணும் இந்த 2 துறையை. மின்சாரத்துறை அமைச்சராக ஆற்காடு வீராசாமி இருக்கும்போது மின்தடை அப்படிங்கிறதுனால திமுக ஆட்சியே இழந்தது. வரக்கூடிய தேர்தலை நாங்கள் தோற்றா அது மின்தடை தான் காரணம்னு கலைஞரே சொன்னார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மின்சாரம் ரொம்ப முக்கியம். இவர் ஓரளவுக்கு சமாளிச்சிட்ருக்காரு செந்தில் பாலாஜி. இப்போ அடுத்து வரக்கூடியவர் யார்? இன்னொன்று, புது அமைச்சர் வரப்போகிறாரு, கொங்கு மண்டலத்திலேருந்தே வரப்போகிறாரு. செந்தில் பாலாஜி கை காட்டிட்டார். எப்படி ஜெயலலிதா அம்மா ஓபிஎஸை வச்சு நடத்துனாங்களோ அதே போல் செந்தில் பாலாஜி ஒரு நிழல் அமைச்சராக இருந்து வேலை பார்க்க போகிறாரு. செந்தில் பாலாஜிக்கு கூடுதல் பொறுப்பு திமுகவே ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறாங்க. எப்படி தென் மண்டலத்துக்குன்னு தனியாக நம்ம அழகிரிக்கு பொறுப்பு கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி கொங்கு மண்டலத்துக்குன்னு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. எப்போ கேஸ் முடிச்சுட்டு வந்தாலும் செந்தில் பாலாஜி தான் அமைச்சர். அதனால் இப்போ ஒரு புது அமைச்சர் போடணுமாங்கிற ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. செந்தில் பாலாஜி புது அமைச்சரை போட சொல்கிறாரு. ஸ்டாலின் வேணான்னு சொல்கிறாரு பொழுது. ஏன்னா புது அமைச்சரை போட்டால் மறுபடியும் அவர் எடுத்துகிட்டு உங்களுக்கு பதவி கொடுக்கணுமா, அப்படி இது பெற சேவெல்லாம் சிக்கல் வருமேனுங்கிற யோசனை போயிட்டுருக்கு. இப்போ சட்ட நிபுணர்கிட்ட ஆலோசனை என்ன, இந்த கேஸ் 1 வருஷத்தில் முடிச்சிருமா? ஏன்னா விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது முடிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லைங்க, 1 வருஷம்லாம் முடியாது, அமைச்சராக இது போடுறதுக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் வரக்கூடிய தகவல்கள். இன்னொரு பக்கம் ஏற்கனவே கயல்விழி இருக்காங்க அமைச்சர் கீதா ஜீவன். இன்னொரு பெண் அமைச்சரை போடலாமா, புதுசாக போடலாமா, அப்படி ஒரு சிந்தனை ஓடிட்டு. இன்னொன்று, பிடிஆருக்கு என்ன பதவி கிடைக்கும்? ஏன்னா பிடிஆருக்கு கொஞ்சம் அவர் அதிகாரம் இல்லைன்னு சட்டசபையில் சொல்லிட்டார். ஏன்னா இப்போ ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவர் அப்படின்னு மக்களால் பாராட்டப்பட்டவர். உங்களுக்கு தெரியும், இந்திய ஆங்கில ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை தெரியுது இல்லையோ பிடிஆர் தெரியும், அந்தளவுக்கு அவர் பேசுவார். அப்போ இப்போ கொஞ்ச நாளாக அவர் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கார். வரக்கூடிய தகவல் அவர் சீட்டே கிடைக்குமான்னு தெரிலங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா தெரியும். சீட்டே கிடைக்காதுங்க அவருக்கெல்லாம், வரக்கூடிய தேர்தலை முடிச்சு விட்ருவாங்க. என்னங்க திமுகவில் ஓரளவுக்கு விவரமானவங்களுக்கு வேலை இல்லையா அப்படிங்கிற குரல் ஒலிக்கும் போது திமுக அதை ஸ்டடி பண்ண விரும்புது. அதனால் பிடிஆருக்கு ஒரு துறை, அந்த முக்கியமான துறை கொடுத்துருவோம். சரி, பொன்முடிட்டு இருக்க வனத்துறை யார் கொடுக்குறது? பொன்முடி ஏற்கனவே விழுப்புரத்தில் ஏற்கனவே மஸ்தானை தூக்கியாச்சு. இப்போ பொன்முடியை தூக்குனா அந்த இடத்துக்கு யார்? ஏன்னா அதுக்கு ஒரு 3 பேர் இருக்காங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனையை உள்ளடக்கி கொண்டு இன்றைக்கி திமுக கட்சி இருக்கிறதுனால தான் மற்ற எந்த விஷயத்துலையும் கவனம் செலுத்த முடியல. அடுத்து என்ன நடக்க போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். செந்தில் பாலாஜியோட சாய்ஸ் என்ன சொல்கிறாராம்? அரவக்குறிச்சியில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இளங்கோ அண்ணாமலையை தோக்கடித்தார். 25,000 வாக்கு வித்தியாசத்தில் தோக்கடித்தார். இன்னொன்று இப்போ பரமத்திப்பட்டியில் இருக்கார், அவருக்கு கொடுப்போம். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய மனசாட்சி போல் இருக்கார், பிஇ பட்டதாரி வேறு, அதனால் அவருக்கு கொடுத்துருவோம், என்னுடைய துறை அவருக்கு கொடுங்க, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி சொல்கிறார். திமுக என்ன நினைக்குதுன்னா, ஒருவேளை கொடுத்துட்டு நாளைக்கு இது கோர்ட்டில் செந்தில் பாலாஜிக்கு வழக்கில் பிரச்சனை இல்லாமல் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அவர் அமைச்சராக்கும் போது சிக்கல், இவரை தூக்கிட்டு போகணுமேங்கிற யோசனை ஓடிட்டு. அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அநேகமாக இளங்கோவுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா செந்தில் பாலாஜி ரொம்ப வலியுறுத்துகிறாராம். அதனால் வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இறுதி. அதனால் வழக்கறிஞர்கள்ட்ட வீடியோ கான்ஃபரன்ஸில் பேச போகிறாங்க பொழுது அநேகமாக இன்றைக்கி மாலைக்குள்ளே ஒரு வழி தெரிஞ்சிடும். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அந்த இலாக்காக்களை யார்கிட்ட கொடுக்குறது? ஏற்கனவே டாஸ்மார்க்கு தூக்கி முத்துசாமி அவர்கள்ட்ட கொடுத்து அவர் வந்த உடனே உங்களுக்கு தெரியும் பேசுனது, அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. பாட்டிலுக்கு 10 ரூபா மீட்டர்லாம் அவர் பேசுனது தப்பாக போச்சு. அதனால் அவர்கிட்ட கொடுக்கலாமா, இல்லை அங்கே அதே ஏரியாட்டுக்குள்ளே வெள்ளக்கோயில் சாமிநாதன்ட்ட கொடுக்குமா? வெள்ளக்கோயில் சாமிநாதன்ட்ட கொடுக்கலாம். ஆனால் அங்கே வேறு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது பொழுது அவருக்கு கொடுக்கலானுங்கிற மாதிரி இருந்தாங்க. அது கொஞ்சம் வேறு மாதிரி விஷயம் போயிட்டுருக்கு. சரி, அடுத்து யார்? அப்போ தான் செந்தில் பாலாஜி சொல்கிறாரு, இளங்கோவுக்கே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ இளங்கோ முன்னணியில் இருக்கார் பொழுது புது அமைச்சராக இளங்கோ பதவியேற்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சரி, துறை யார்கிட்ட கொடுக்கலாம், டாஸ்மார்க் யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கும்போது, இல்லைங்க டாஸ்மார்க் இவர்கிட்டே கொடுங்க, யார்கிட்ட இளங்கோட்டையே கொடுங்கிற மாதிரி புதுசாக போட்டு அவர்கிட்ட கொடுங்கன்னு யார் சொல்கிறாரு? செந்தில் பாலாஜி. இயற்கையில் அப்படி தானே சொல்லுவார். முச்சாமிகிட்ட கொடுக்குறத விட வெள்ளக்கோயில் சாமிநாட்டு கொடுக்குறது அவரோட ஆள் இருந்தால் இன்னும் சௌரியம் நினைப்பார். ஏன்னா முதல்ல உள்ளே இருந்தார், இப்போ வெளியில் இருக்கார். இது ஒரு பக்கம் போகும்போது இன்னொரு பக்கம் மின்சாரம் ரொம்ப முக்கியமான துறை.
போன தடவை திமுக வந்து ஆற்காடு வீராசாமி இருக்கும்போது திமுக தோற்றது காரணமே மின்சாரம் தான். அப்போ மின்சாரம் கரெக்டாக இருக்கணும். வரக்கூடிய நாட்கள்லாம் வெயில் காலம். செந்தில் பாலாஜி ஓரளவு இதை மேக்கப் பண்ணி ஓடிட்டார். வரக்கூடிய விவரமானவராக இருக்கும். அதனால் மரியாதை மிக்க ஒரு விவரமானவரான பிடிஆர்கிட்ட கொடுப்போம். அவருக்கும் மரியாதையான ஒரு போஸ்ட்டாக இருக்கும். வெளியில் பேசுகிறவங்களுடைய வாயை அடைக்கலாம். நாங்கள் வந்து பிடிஆரை கை விடலைங்கிற மாதிரி வாயை அடைக்கலாங்கிறதுனால பிடிஆருக்கு மின்சாரத்துறை போவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மின்சாரத்துறை இவர்கிட்ட, அந்த பக்கம் விட்டனா இன்னொரு பக்கம் வனத்துறையில் பொன்முடி அவர்கள் கழட்டி விடுவது ஏறக்குறைய உறுதியாகிடுச்சுன்னா பேரெலாம் கெட்டு போச்சு, இதுக்கு மேலே வச்சுருந்தா பிரச்சனை ஆகுங்கன்னு சொல்லிட்டாங்க. முதலே விலக்கி இருக்கணும். சரி, பொன்முடி போனால் அடுத்து யார்? அதேமாதிரி விழுப்புரத்தில் இருந்தே கொடுக்கணும். விழுப்புரத்தில் ஏற்கனவே மஸ்தான் முன்னாள் அமைச்சராக இருந்தார், அவரையும் தூக்கிட்டோம். செஞ்சி மஸ்தானை தூக்கி அவர்கிட்ட கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை. இப்போ பொன்முடிக்கு பிரச்சனை அடுத்து யார்? 3 பேர் லைனில் இருக்காங்களாம். ஒன்று சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன், 2-3 தடவை எம்எல்ஏ, அவர் கொஞ்சம் முன்னணியில், அவர் தான் இப்போ கொடுக்குற மாதிரி இருக்காங்க. இன்னொருத்தர் பார்த்தா லட்சுமணன், விழுப்புரம். லட்சுமணனுக்கும் நம்ம பொன்முடிக்கும் ஆகாது. உங்களுக்கு தெரியும், புஷ்பராஜ் வந்து மேடையிலேயே பிரச்சனை பண்ணது தெரியும். இன்னொருத்தர் ஜெயசீலன் நினைக்கிறேன். இந்த 3 பேரில் இப்போதைக்கு உதயசூரியன் தான் அதிகமாக இருக்கார் பொழுது. அவருக்கு தான் கொடுப்பதற்கான வாய்ப்பு. ஏன்னா செஞ்சிக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேணும். எதுக்கு? விழுப்புரத்துக்கு. என்னென்னா திமுக இன்றைக்கி திணறி கொண்டு இருக்குன்னே சொல்லலாம். என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி நெருக்கடி வரும், இந்த டைமில் வரும்னு அவங்க நினைக்கல. செந்தில் பாலாஜி விஷயம் அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. செந்தில் பாலாஜி இருந்தால் ஜெயிக்கலான்னு முதலமைச்சர் நினைக்கிறார். சார், கள நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பிடிஆர் திறமையானவர், நல்லவரா ஆனால் வல்லவர் இல்லை. வல்லவர்னால் இந்த தேர்தல் வேலையில் வந்து பிடிஆர் இறங்கி பண்ண மாட்டார். செந்தில் பாலாஜி இறங்கி பண்ணுவார். ஒரு காலத்தில் சைதாப்பட்டில் கிட்டு இருந்தார். சைதை கிட்டு, செயலில் சிட்டு இறங்கி பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு அறிவாளிகள், புத்திசாலிகள், ஏதாவதுனா விஷயம் தெரிஞ்சவங்க, எது நம்ம அமைச்சரவை விஷயம் தெரிஞ்சவங்க, அவங்களும் வேணும். இந்த மாதிரி இவங்களும் வேணும். ஏன்? இவங்க கிரவுண்ட் லெவலில் போவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் வந்து டார்கெட் பண்ணணும், அமித்ஷாவை வந்து டார்கெட் பண்ணணுன்னா நீங்கள் பிடிஆர் அங்கே ஒத்து வர மாட்டார். ஏன்? அமித்ஷா 1000 வேலை பண்ணுவார், அண்டர் கிரவுண்ட் வேலை பண்ணுவார். எடப்பாடி 1000 வேலை பண்ணுவார். ஏன்? அதெல்லாம் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்க. செந்தில் பாலாஜி அதெல்லாம் பண்ணி தான் வந்திருக்கார். 5 கட்சி மாறி இருக்காருன்னா அவருடைய ஆற்றலை நீங்கள் பாருங்கள். சிரிக்கிறதுக்காக சொல்லலை, அவர் உண்மையில் அப்படி தானே. 5 கட்சி மாறி வந்திருக்காரு. ஏகப்பட்ட விஷயத்தை பார்த்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு தெரியும் எப்படி அடிக்கணும், என்ன பண்ணணும், எங்கே உள்ளே நடக்கணும். ஈரோட்டில் பட்டியலை போட்டு அடிச்சதாகட்டும், திருமங்கலம் பார்பல் ஆகட்டும். இப்போ தேர்தலுங்கிறது என்ன சார்? நிதர்சனமாக பேசின தேர்தல் என்ன? தேர்தல் அப்படின்னா பணத்தை போடுறோம், மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குகிறோம், மாடித்து பணத்தை எடுக்கிறோம், அவ்வளோதான். எல்லா கட்சியும் தான் சொல்கிறோம். ஒரு கட்சி இந்த கட்சி, எல்லா கட்சியும் தான். திமுக வழக்கில், அதிமுக வழக்கில், பிஜேபி, எந்த கட்சியும் ஒன்று தான். சரி, ஓரளவுக்கு யார் நல்லவங்க நம்ம பார்க்கணும், வேறு ஒன்றும் இல்லை. வெளியில் மக்கள் என்ன சொல்கிறாங்க? செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணிட்டார். யார் தான்ப்பா ஊழல் பண்ணல? பேசுகிறாங்களா இல்லையா? கொஞ்சம் யோசிப்பார். செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணிட்டார், அவருக்கு ஓட்டே போட மாட்டோம். யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அடுத்து அவர் ஜெயிப்பார். இப்போ சொல்கிறோம், அடுத்து பணம் போடுவார், ஜெயிப்பார். நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக செந்தில் பாலாஜி வரக்கூடாது. மக்கள் இப்போ ஊழலை பெருசாக எடுத்துக்கலிங்க. இன்றைக்கி அதாங்க நிலவரம். நீங்கள் திமுக ஆட்சி ஊழல் கட்சி, நீங்கள் வெளில போய் சொல்லுங்கள், ஆமாங்க யார் தாங்க ஊழல் பண்ணல, இருக்குது கரப்ஷன், யார் தான். இதே தான் எடப்பாடி வரும்போது சொன்னாங்க 10 வருஷத்துக்கு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆட்சி ஒரு சலிப்பு இருக்கும். அதனால் திமுகவுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. எப்படி எதிர்கொள்ள போகிறதான ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வனத்துறை அமைச்சராக பொன்முடி கழட்டி விடப்படுறது கூட பிரச்சனை இல்லை. வரக்கூடிய தேர்தலில் அவருக்கு சீட்டு கிடைக்குமா? அவர் பையனுக்கும் சீட்டு இல்லை, அவருக்கும் சீட்டு இல்லை. பையனுக்கு ஏற்கனவே சீட்டு இல்லை, தெய்வசிகாமணி கள்ளக்குறிச்சி. இப்போ என்ன சிக்கல் பிரச்சனை பெருசாகிட்டு இருக்குது. பொன்முடியும் ஓரங்கட்டு கொண்டு போய் இப்போ சீனியர்லாம் ஓரங்கட்டணும்னு ஒரு முடிவில் இருந்தாங்க. கரெக்டாக வந்தது, அமைஞ்சது. அதனால் விரைவில் அநேகமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அநேகமாக சாயங்காலம் செந்தில் பாலாஜி சொல்லிடுவார். செந்தில் பாலாஜிக்கு பதிலாக இளங்கோ வந்தால் அது இன்னொன்று. சிறையில் இருக்கும்போதே செந்தில் பாலாஜி நம்ம கணபதி ராஜ்குமார் ஜெயிக்க வச்சார் எம்பி. அதனால் அவருடைய திறமையை திமுகவுக்குள்ள வெளிநாட்களுக்கும் மக்களுக்கும் தெரியும் அவருடைய திறமை எப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடக்கிறது என்று பொறுத்து வந்து பார்ப்போம். நிறைய அண்மை தகவல் நம்ம கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.